ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.7ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் மொத்தம் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் ரைட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் A22 A23 A24 A34 A43 A44. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை தவறாமல் வந்து சேரும். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டேன். ஃபஸ்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேங்களா? எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா வரக்கூடியது தான் நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்கள் எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக ரோ. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஓகேங்களா? ஹரிசாண்டலாக இருக்கிறதெல்லாம் ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 4 4 ரோஸ் இருக்குது. வெர்டிக்கலாக இருக்கிறத காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 4 இன்ட்டு 4. ஓகேங்களா? 16. ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. கவுண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மேலே சொன்ன அதே தான். நம்பர் ஆஃப் ரோஸ் கிராஸ் நம்பர் ஆஃப் காலம். ஓகேங்களா? ஸோ எத்தனை ரோ இருக்குது? 4 ரோ இருக்குது. காலம் எத்தனை இருக்குது? 4 காலம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா 4 கிராஸ் 4 அப்படின்றது இதோட நிப்பாட்டிக்கணும். ஓகேங்களா? நம்ம 4 கிராஸ் 4 16 எடுத்து எழுதக்கூடாது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் 4 கிராஸ் 4 16. இதுதான் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்ஸ்க்கான ஆன்சர். அதே இது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா 4 கிராஸ் 4 தான். ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து என்ன இருக்கும்னா நம்பர் ஆஃப் ரோஸ், செகண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இதுதான் எப்போவுமே எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் கவுண்ட் பண்ண மாதிரி ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4. ஓகேங்களா? மொத்தம் 4 ரோஸ் இருக்குது. இது காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4. 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது அப்படின்றதான் ரோ கிராஸ் காலம் அப்படின்றதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அடுத்தது தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எலமெண்ட்ஸ் ஒரு நம்பரையும் கொடுத்து அதுக்கான எலமெண்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வெறும் மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். எழுதிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் அந்த எலமெண்ட்ஸுக்கான பிளேஸ் வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால ஏ போட்டுட்டேன். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், அதுதான் A11. ஃபஸ்ட்டு நம்பர் ரோவை மென்ஷன் பண்ணணும்னு நீங்கள் சொன்னோம். செகண்ட் நம்பர் காலத்தை மென்ஷன் பண்ண சொன்னோம் இல்லையா, அதே தான். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் இந்த இருக்கு இல்லையா, இதுதான். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலம். ஸோ இந்த மாதிரி வர்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கேன். அவங்க கேட்டதெல்லாம் இப்போ 1 பை 1 எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, A22 கேட்டிருக்காங்க. அடுத்தது A23 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு A24 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எழுதிக்கிறேன். A34 கேட்டிருக்காங்க, A43 கேட்டிருக்காங்க, A44 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ A22 அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியது A22, அதாவது செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கலாம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ √7. இது வந்து பார்த்தீங்கன்னா A23 ஃபஸ்ட்டு நம்பர் ரோ செகண்ட் நம்பர் காலம். ஸோ செகண்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோவில் காலம் 1 2 3 தேர்ட் காலம் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ √3/2. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபோர்த்து காலம். ஸோ செகண்ட் ரோவில் ஃபோர்த்து காலம் 5. இது தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலம். ஸோ இது தேர்ட் ரோ 1 2 3 தேர்ட் ரோவில் காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4. இது ஃபோர்த்து காலம். அப்போ 0. ஃபோர்த் ரோவில் தேர்டு காலம். ஸோ இது ஃபோர்த் ரோ காலம் தேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதை எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ -11. ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம்.
எட்ஜ். ஓகேங்களா? இது 4த் ரோல வரும். இது 4த் காலத்துல வரும். ஜாயின் பண்ற இடம் இதுதான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இதுதான் வந்து எலமெண்ட்ஸ கண்டுபிடிக்கக்கூடியது. எலமெண்ட்ஸோட பிளேஸ் வேல்யூவ கேட்டுட்டு அதோட வேல்யூவ கேட்கிறது தான் இந்த சம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இப்போ வாங்க செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸில் மொத்தம் 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹாவ்? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய 18 எலமெண்ட்ஸ் ஒரு மேட்ரிக்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆர்டர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதே இது வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ், அதே இது 6 எலமெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன ஆர்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னென்னலாம் வரும் அப்படின்னு தான் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 அப்படின்னு எடுத்து எழுதிட்டேன். பாசிபிள் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 18 வந்துச்சு அப்படின்னா ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் வரக்கூடியது தான் இங்கே 18 அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னாலே நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் அப்படின்றது போன சம்மில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ 18 அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ 18ன்றது எதோட மல்டிப்ளிகேஷன், எந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். 1 × 18 வரலாமா? ஸோ சிங்கிள் ரோ 18 காலம், அடுத்தது 2 ரோஸ் 9 காலம், அடுத்தது 3 ரோஸ் 6 காலம் எழுதலாமா? ஸோ இது எல்லாமே என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் 18 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 போட முடியாது, 5 போட முடியாது. அகைன் 6 ரோஸ் 3 காலம் எழுதலாமா? இங்கே வந்து 3 ரோஸ் 6 காலம், இது வந்து 6 ரோஸ் 3 காலம், 9 ரோஸ் 2 காலம், 18 ரோஸ் சிங்கிள் காலம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ரோ 18 காலம் அப்படின்னா அப்படியே வந்து 1 2 3 இப்படின்னு வந்து 18 நம்பர் சிங்கிள் ரோவில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சிங்கிள் ரோ 18 காலம். 18 ரோ சிங்கிள் காலம்னா வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? 18 ரோஸ் இருக்கும், பட் காலம் பார்த்தீங்கன்னா என்டையராக ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான், இதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மைண்டில். இது வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 18 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா பாசிபிள் ஆர்டர் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 18, 2 × 9, 3 × 6, 6 × 3, 9 × 2, 18 × 1 இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இதிலே செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சப்போஸ் 6 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள். 1 × 6 வரும், 2 × 3 வரும். ஓகேங்களா? இது ரோ, இது காலம். அகைன் 3 × 2 வரலாம், 6 × 1 வரலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியதோட ஆர்டர். ஓகேங்களா? 1 × 6 இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் 1 பை 1 எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே அதே மாதிரி எழுதலாம், இங்கேயும் அதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின் தான் அதிகபட்சம் வரும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம